அன்பே டயானா படத்துலேருந்து ட்ரைலர் அப்டேட் கொடுத்துட்டாங்க. ட்ரைலர் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் ஹீரோவாக வந்து இளவழகன் அவரு ஹீரோவாக நடிச்சிருக்காரு. கோபி அவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. சேத்தன் இருக்காங்க, ரோஜா இருக்காங்க, படத்தில் ஏற்பட்டு இருக்கான்னு சொன்னால் சொல்லிட்டு போகலாம். அதே மாதிரி ரம்யா ரங்கநாதன் அவங்க ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரைலர் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சன் டிவியில் சொல்லுவாங்க பாருங்கள், இன்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி தான் ஒரு வாய்ஸில் வருது. அப்போ திங்கக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா படத்தோட இவங்க அதாவது ரோஜா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதாவது படத்தோட ஹீரோட அம்மா வந்து ரொம்பவே இதாக இருக்காங்க, கோவமாகவே இருக்காங்க வீட்டுக்குள்ளே, ரொம்ப ரக்கடான ஆளுன்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளைய லவ் பண்ணி நல்லபடியாக கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க. அந்த விதத்தில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சிஎஸ்கேக்கும் பெங்களூர் அணிக்கும், அதாவது சிஎஸ்கே வந்து நம்ம கோபி அவங்க இருக்காங்க, அதே மாதிரி பெங்களூர் அணியில் வந்து நம்ம சேத்தன் அவங்க இருக்காங்க, அதாவது ஹீரோட அப்பா. இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற ஒரு காம்போ நகைச்சுவை திங்கக்கிழமைன்னு சொல்லி போட்டு காட்டுறாங்க. அதில் கலவையாக கலந்து நிறைய விஷயம் நடக்குது. நம்ம சேத்தன் அவங்க ஒரு டைலாக் ஒன்று சொல்கிறாங்க, உன்னை பிடிக்காம தான் நான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணி ஒரே மாதத்தில் ப்ரெக்னென்ட் ஆக்கினேன் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வரும். அந்த சீக்வன்ஸ் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி காதல் செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லி நம்ம லவ்வரும் அதாவது ரம்யா ரங்கநாதனும் நம்ம இவங்க ஹீரோவும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் லவ் பண்ணிவிட்டு அங்கே இங்கேயும் ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருப்பாங்க. இது ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்பவே காதல் ஏற்படும் போது வீட்டில் வந்து சொல்ல வராங்க. சொல்லலான்னு வரும்போது இந்த விஷயம் ஒன்று ஏற்படுது. என்னென்னா அவங்க அம்மா ரோஜா என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க என்ன கேஸ்டிங்காக இருக்காங்க, அந்த கேஸ்டிங் பொறுத்தளவு எந்த மாதிரி விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் போது நம்ம ரோஜா அவங்க இந்த விஷயத்த அவங்க ஹீரோ எடுத்து வைக்கிறாரு. என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்காக நம்ம கேஸ்டிங்காக மாற்றிட்டுலாம் வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமே அடுத்தடுத்த சீக்வன்ஸில் பார்க்கும்போது நம்ம ஹீரோவும் ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டினா இருக்காங்க. அவங்க வந்து அப்படியே கன்வெர்ட் ஆகிற மாதிரி இதில் ஒரு கிளாஸ்லாம் போய் ட்ரைனிங்லாம் போகிறாங்க. அப்போ வீட்டில் எப்படியோ அவங்க தங்கச்சிக்கிட்ட சொல்லி ஹீரோ வந்து சொல்ல வைக்கலான்னு ட்ரை பண்ணுறாரு. அப்பயும் வந்து முடிய மாட்டேங்குது. அப்போது ரோஜாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அதே மாதிரி எப்போவுமே பொட்டு வச்சுட்டு இது பண்ணிலாம் வரும்போது இதாகிட முடியாது, சாமி ஆயிட முடியாது அப்படின்னு சொல்லி டைலாக் ஒன்று சொல்கிறாங்க. கோபி நல்லா உட்காந்து விளாண்டுருக்கும் போது அவங்க என்ன கேஸ்டிங் கேட்பாங்க, அப்போ தான் பிரச்சனைகள் ஏற்படுது. அப்புறம் காவியம் புதன்கிழமைன்னு சொல்லி ஒரு டைலாக் கூட ஆரம்பிக்குது. காவியம் புதன்கிழமைனா அந்த வீட்டுக்குள்ளே நம்ம ரோஜா ஒவ்வொரு விஷயமா பார்த்து ஹீரோவுக்கு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த விஷயத்த எல்லாத்தையும் ஓப்பனாக ஒன் பை ஒன்னாக போட்டு உடைக்கிறாங்க. ஆனால் ஹீரோயினோட அப்பாவோட ஆசை என்னென்னா என் பிள்ளைக்கு நல்ல வழியாக ஒரு மாப்பிள்ளையை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்லுவார்னா நான் அதுக்காக நான் கிறிஸ்டினாலாம் கன்வெர்ட்லாம் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இந்த விஷயம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமோன்னு தான் தோணுது. ஓவராலாக பார்க்கும்போது ஒரு காமெடியை கொண்டு போகும்போது ஓவராலாக சூப்பராக தான் இருக்குது. ட்ரைலரை இந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்கன்னா படத்தில் கண்டிப்பாக நிறையா சர்ப்ரைஸ் இருக்குன்னு தான் நான் எதிர்பார்க்கப்படுறேன். ஆனால் நல்லாவே தெரியுது ட்ரைலரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ரோஜாவோட ஆக்டிங் வைஸில் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. அப்படியே செகண்ட் ஹாஃபில் வரும்போது எனக்கு தெரிஞ்ச மாமா பொண்ணு தான் வந்து இவங்களுக்கு ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தள்ளப்படுது. அப்போது மாமா பொண்ணையும் காட்டுறாங்க. மாமா பொண்ணு வீட்டில் சிரிச்சுக்கிட்டே அப்படியே பார்த்துட்ருக்காங்க. பக்கத்தில் உட்காந்துருக்கவர் தெரியும் உங்களுக்கு. அப்போ தான் வந்து நம்ம ஹீரோவோட லைஃப் ஸ்டைலே டோட்டல் சேஞ்ச் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. அப்போது மாமா பொண்ணு இடையில வரும்போது தான் ஹீரோவோட வாழ்க்கை என்ன ஆக போகுது அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வைக்கிறாங்க. அதிரடி வியாழக்கிழமை இது பார்க்கும்போது நல்லதாக இருந்துச்சு. அதாவது ஹீரோயினு கூட ஒரு கிளப்பு, அதே மாதிரி டேட்டிங்கு, நிறைய விஷயம் பண்ணுறாரு, டான்ஸ் எல்லாமே வருது. ட்ரைலர் ஓவராலாக பார்க்கும்போது எந்த இடத்துலையும் லேக் அடிக்காமல் ஒரு நீட்டாக கொண்டு போயிருக்காங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்தளவு இது லவ்வரு, இந்த குட் நைட்டு, இந்த படத்தை மேக்கிங் பண்ணாங்க, அவங்க தான் இந்த படத்தையும் மேக் பண்ணியிருக்காங்க. அவங்க எடுத்தாலே கண்டிப்பாக ஒரு நீட்டாக மேக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் வந்திருக்குது. ரோஜா ஒரு கட்டத்துக்கு மேலே கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இது ஃபைனலி எந்த மாதிரி முடிய போகுதுன்னு நம்ம படத்துக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். நம்ம சுதாகர் அவங்க இது ஏற்கனவே இப்போது ஒரு படத்தில் நடித்தார், அதாவது இதய முரளி. இப்போ எங்கே கோபி படத்தில் நடிக்கவில்லைன்னு நினச்சோம், அது அவங்களுக்கு வந்து இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஃபுல் படத்துலையும் ஹீரோ கூட ட்ராவல் பண்ணுறாரு. அது ஒவ்வொரு சீனும் வந்து பார்த்திங்கன்னா சீக்வன்ஸ் ஸ்க்ரீன் ப்ளேயில் மிரட்டி விட்டுட்டாங்க. ஹீரோயினும் ஓவராலாக பார்க்கும்போது ஸ்க்ரீன் ப்ளேயில் நல்லாவே பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். இந்த அளவு ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்து பண்ணுறாங்கன்னா ரம்யா அவங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய படத்தில் நான் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அவங்கள. அதே மாதிரி ஹீரோவும் பெருசாக படத்தில் நடிச்சிருக்காரு. ஆனால் இந்த படம் அவருக்கு நல்ல ஒரு தூக்கி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு லவ் கான்செப்டில் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஜேனர் கதை வந்தாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போனது ட்ரைலரே அவங்க ரிவீல் பண்ணதே நல்லா இருந்துச்சு. இதை நான் வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். படம் எப்போ ரிலீஸ்ன்னு சொல்லி எல்லா டேட்டும் சொல்லிட்டாங்க.
நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் 2 பேருக்கு லவ் ஏற்படுது. இடையில மாமா பொண்ணு வராங்க. இவங்க 2 பேர்த்துல யாரை கல்யாணம் பண்ண போகிறாங்க, அதுதான் இந்த படத்தோட கான்செப்டாக இருக்குமோ, அது வந்து ட்ரெய்லரில் ரிவீல் பண்ணுறாங்க. அது படம் பார்த்தா தான் தெரியும். அடுத்தடுத்து என்னென்ன மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படுது, இவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணுவாங்களா, இல்லை கல்யாணம் பண்ணுறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் வரையும் போவாங்க, அதெல்லாம் பார்த்தா தான் தெரியும். எனக்கு வந்து இந்த ட்ரெய்லர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அன்பே டயானான் வந்து ட்ரைலர் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் கேட்டிங்கன்னா ஜூலை 17, 2026 உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.